விவசாயத்துல அதிக பணத்தை செலவு பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சும் நஷ்டப்படுறீங்களா? குறைஞ்ச செலவுல ஸ்மார்ட்டா அதிக லாபம் எடுக்க ஆசையா? அப்போ உங்களுக்கு தான் ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவை. உங்க பயிர்ல எந்த பிரச்சனைனாலும் என்ன கேளுங்க. தப்பான ஆலோசனையால தவறான பொருட்களை வாங்கி நஷ்டமடையாதீங்க. நான் உங்க ஜெய். உலகத்துல வேளாண் ஆராய்ச்சியில 9வது இடத்துல இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவின் வேளாண் விஞ்ஞானி. இந்தியாவோட டாப் 10 அக்ரி பயோடெக் கம்பெனி பயோசக்சஸின் எம்டி. அமெரிக்காலையும் பயோசக்சஸ் நிறுவனத்தை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கேன். 2002 இருந்து உலகம் பூராவும் 1 லட்சம் விவசாயிகளுக்கு மேல நிறைய லாபம் எடுக்க வச்சிருக்கேன். என்னோட ஆராய்ச்சியில உருவான அதிநவீன நானோ பயோடெக் 100% ஆர்கானிக் உரங்கள், மருந்துகள் குயிக்கா நல்ல ரிசல்ட் தரும். என்கிட்டயே நேரடியா வாங்குறதுனால விலையும் கம்மி. நடவுல இருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு இலவச ஆலோசனையோட உரம், மருந்து ஷெட்யூல் போட்டு தரேன். விதை, மண்வளம், நீர், சந்தை, லாபம் உங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர பல ரகசியங்கள், வழிமுறைகள் கத்துத்தர போறேன். என்னோட விவசாய முறை பேரறிவு விவசாயம், கான்ஷியஸ் ஃபார்மிங். நான் உருவாக்குறது விவசாயிகளை இல்ல, வெற்றி விவசாய தலைவர்களை. ஜெய் அக்ரி லீடர்ஸ். வெளிநாட்டுல இருக்கிற விவசாய நண்பர்கள், இளைஞர்கள் அங்க இருந்துகிட்டே உங்க விவசாயத்தை இங்க செய்ய நான் உதவி செய்யறேன். 8754056983. உடனே ஜெய் அக்ரி சயின்டிஸ்ட் சேவையில உங்க பேரை பதிவு செஞ்சு உறுப்பினராகுங்க. விவசாயம் என்றால் என்ன சார்? நான் என்னுடைய ஒரு புரிதல் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு புல், ஒரு செடி, ஒரு மரம் தானாக வளர்கிறது. இது யாராவது மறுக்கிறீங்களா? இல்ல யாராவது? ஒரு புல், ஒரு செடி, ஒரு மரம் தானாக வளர்கிறது. பயிரும் ஒரு செடி, ஒரு மரம், அதுவும் தானாக வளருமா? வளராது. நான் முடிச்சேன். தானா வளரும். குரோத் எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லை. தானாக என்பதன் பொருள் என்ன? தானாக வளர்கிறது. அப்ப தானாக என்பதன் பொருள் என்ன? எது ஒன்று அவற்றை தானாக வளர செய்கிறது? ஒரு செடி, ஒரு மரம் தானாக வளரும் என்றால் விவசாயியாக நம் முயற்சி, நம் உழைப்பு தான் என்ன? இது நம்ம என்னுடைய புரிதல் தான். இது இதைத்தான் ஒத்துக்கணும்னு நான் சொல்லல. இது ஒற்றுக்கொள், நீங்க ஒத்துக்கிறோன்றது இல்லை. தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நீங்க சொன்னது எல்லாமே நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. சார் சொன்னது, நீங்க சொன்னது, ஐயர் சொன்னது எல்லாமே உண்மை. பயிர் தொழில், உழவுக்கு 10 குறள், ஒரு அதிகாரம், அதெல்லாம் மறுக்கவே இல்லை. அதெல்லாம் என்னை ஊக்கப்படுத்திருக்காங்க. தான் இங்கே நிற்கிறேன். எவ்வளவோ இடையூறுகள், எவ்வளவோ சோதனைகள் கடந்து நான் யார் சொல்றதையும் நான் கேட்க மாட்டேன். விவசாயத்துல நீ இருக்கிறத விட வேற ஏதாவது இருக்கலாம். ஏன்னா என்னுடைய படிப்பு விவசாயம் மட்டுமல்ல. ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டியில உலகத்திலேயே 1500 பல்கலைக்கழகங்களில் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் ஒன்றில் நான் போய் மாஸ்டர் ஆஃப் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன் படித்துவிட்டு, அதுலேயும் இப்போ எனக்கு ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 1.5 கோடி வருமானம் தர டிஸ்கவரி சேனல், பிபிசி அவங்களாம் ரெடியாக இருக்கிறாங்க. மாதத்திற்கு 1.5 கோடி ரூபாய். ரெசியூம் அனுப்புனா உடனே கிடைச்சிடும். எனக்கு மாதத்துக்கு 1.5 லட்சம் வருமானம் எனக்கு தெரியல இதில். ஆனால் நான் இதில் இருக்கேன். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பயிர் தானாக வளரும். ஐயா சொன்னீங்க எல்லாருமே அதிகமாக பண்ணணும், நிறைய தேவைப்படுது. அப்போ மனிதனுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து நான் பார்க்குறேன். இன்றைக்கு நிலவரம் நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு 10,000 வருடங்களுக்கு முன்பு, ஒரு 20,000 வருடங்களுக்கு முன்பு விவசாயம் எப்படி இருந்துச்சு? அப்போ எவ்வளோ ரகங்கள் இருந்தது, நெல் ரகங்கள். நான் என்னுடைய உணவு முறையை பற்றி நான் ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் சொல்லிடுவேன். யாருக்குனாலும் எனக்கு ஞாபகம் போது சொல்லுவேன். நான் தேடி தேடி ஒரு 10 வருடங்களாக தொலைந்து போன அரிசிகளை தான் தேடி நான் சாப்பிட்டுருக்கிறேன். இதுதான் எந்த மாநிலத்துக்கு போனாலும் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உணவு, அந்த அரிசி வகை என்ன. இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம சாப்பிட்றது இல்லை. நான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாகவும் எந்த ஒரு நோய் இல்லாமல் இருக்கேன். மனிதனுடைய அதிகபட்ச ஆயுள் என்னன்னு கொஞ்சம் நீங்கள் சொல்ல முடியுமா? அதிகபட்ச ஆயுள் 120.
சார் வேற யாராவது சொல்றதுக்கே பயமா இருக்கு. எனக்கு இவ்வளவு இருக்குமா கேள்வியே? கேள்வி வந்து சார் இந்த காலத்துலயா நான் முன்னோர்களுடைய காலத்துல நீங்க ரெண்டுமே சொல்லுங்க. இந்த காலத்துல முன்னொரு காலத்துல அதாவது மேக்ஸிமம் 60 இயர்ஸ் சரி. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது 60 இயர்ஸ். அது ரஷ்யா எவ்வளவு 400 வருஷம் வாழ்ந்த ஒரு மகான் இருந்தாருன்னு சொல்றாங்க கல்கத்தாவுல. ஒவ்வொரு நாட்டிலும் காசில ஒரு மகான் 400 வருஷம் இருந்தாருன்னு இன்னும் நம்பிக்கை இருக்கு. எல்லாம் நம்பிக்கை இருக்கு. அது உண்மைன்னு சொல்றாங்க. சரி. இப்போ சார் சொல்றது உண்மைங்க. ரஷ்யாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ரஷ்யா நாடுகள், யூரோப், அந்த ரஷ்ய நாடுகளில் 100 வயசுக்கு மேலே சாதாரணமாக இருக்கிறாங்க. 100 to 150 எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ சார் சொன்னார் காசி விபத்தில் 4 வருஷத்தில் ஒருத்தர் இருக்கிறாருன்னு கேள்விப்படுறாங்க. உண்மையாக இருக்கலாம். ஏன்னா மனிதனுடைய இயற்கையாக அவனுடைய ஆயுள் நல்ல முறையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால், அந்த முறையான வாழ்க்கையில் சார் இன்னொன்று கேட்டார் இப்பயா இல்லை முன்னாடியா அப்படின்னு. 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்தியா மண், அப்போ இந்தியாங்கிற பேர் நாடு இல்லை, இந்த மண் நம்ம வச்சுக்கோம், இந்த நிலப்பரப்பில் 50,000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்த மக்கள் சொல்லி கொடுத்து விட்டு போனால் அல்லது அவங்க வாழ்ந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா சராசரியா 100, 150 அதன் போல அது மாதிரி இருந்தது. அதிகபட்சம் எவ்வளோ கெப்பாசிட்டி பொட்டன்ஷியாலிட்டி என்னன்னு கேட்டால் 300 வருடம் 300 வருடங்கள். அப்போ நம்ம இன்னொன்று சார் இப்போ 60 வயசுன்னு சொல்லி பயமுறுத்துறாரு எல்லாரும். அது இந்தியாவில் சொல்றேன், உண்மைதான் நீங்க சொல்றீங்க. 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க கூட நோய் இல்லாம இருக்கிறாங்களான்னா அதுவும் இல்லை, அது கேள்விக்குறி. தியேட்டர்லயும் உட்காந்துருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிறாங்க, எங்க போனாலும் இருக்கிறாங்க. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அப்ப விவசாயம் எப்படிப்பட்டதாக இன்னைக்கு இருக்கிறது? இதற்கெல்லாம் வந்து இதை வந்து கணக்கில் கொள்ளாமல் நான் இன்னைக்கு வந்து வாழை போட்டிருக்கேன், தென்னை போட்டிருக்கேன் சார், அதில் ஒரு வண்டு வருது, பூச்சி வந்துச்சு, நோய் வந்துச்சு, அதுக்கு மருந்து கொடுங்கன்னு கேட்கறது கரெக்டு தான், சரிதான். ஆனால் இந்த புரிதல் என்னுடைய ஒவ்வொரு பயிற்சியிலையும் நான் இந்த புக்ஸு போடுங்க, இந்த புக்கு பிடிஎஃப் மஸ்ட் ரீட் அக்ரி, இது அப்படியே மேலே இதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த சரி ஓகே விட்டுருங்க ஓப்பன். நான் இப்போ வந்து ஒரு சில புத்தகங்கள் நான் காட்டுறேன். ஒரு விவசாயியாக இருந்து ஓப்பன் பண்ணுங்க. விவசாயியாக இருந்து நீங்கள் கட்டாயம் இந்த புத்தகங்களை வாங்கி படிக்கணும். இதெல்லாம் வந்து வேளாண் தொழில் செய்கிறவங்களுக்கு மார்க்கெட்டிங், இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கேட்டீங்கன்னா நான் வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை இன்னும் ஓகே. இந்திய அறிவு அப்படின்றது என்னை பொறுத்தவரை நான் ஓரளவுக்கு புக்கு படிச்சுட்டு இருக்கிறேன். அதில் செலக்ட் பண்ணி தான் படிப்பேன், எல்லா புக்கும் படிக்க முடியாது. அதில் இந்தியா மட்டும்தான் உலக அளவில் உலக நாடுகளுக்கு அத்தனைக்குமே, அல்லது இதுக்கப்புறம் வேற ஏதாவது கண்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அதை பற்றி நான் அடுத்த ஒரு பயிற்சி வகுப்புல சொல்றேன். ஒரே ஒரு புள்ளி விவரம் மட்டும் நான் தரேன். 2 ட்ரில்லியன் கேலக்சிஸ் இருக்குன்னு சொல்றாங்க, லேட்டஸ்ட் சயின்டிஃபிக். ஏன்னா சயின்டிஸ்டா நான் அதையும் தெரிஞ்சுக்குவேன். ட்ரில்லியன் அப்படின்னா ஒரு பில்லியன்னா 100 கோடி, ஒரு ட்ரில்லியன் அப்படின்னா அதிகமாக 1000 கோடி இருக்கும்னு நினைக்கிறேன், 1000 கோடி. அப்போ 2 ட்ரில்லியன்னா 2000 கோடி பால்வெளி திரள் மில்கி, அதாவது கேலக்சிஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது மில்கிவே கேலக்சி. அந்த கேலக்சி, அந்த பால்வெளி திரள்ல ஒரு பிளானட் தான் இந்த எர்த்து, சன், மூணு. இதுல எக்கச்சக்கமா இருக்குது. அப்ப இதுக்கு விவசாயத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, எங்கிருந்தோ பல, இப்ப நான் சொன்ன எத்தனையோ ஒரு கேலக்சியில இருந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், நைட்ரஜன், இந்த 4 தனிமங்கள் மட்டும்தான் இத்தனை 1000 கேலக்சிலையுமே இருக்கு. இந்த 4 தனிமங்கள் தான் அதிகமா 98%. அப்புறம் நம்ம சின்ன ஸ்கூல்ல படிச்சிருக்கிற மாதிரி அந்த தனிம அட்டவணையில் இருக்கிற மற்ற தனிமங்களும் இருக்கு. பட் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், இந்த 4 தான் இருக்கு. இந்த 4 எங்கிருந்தாலும் வரும். அப்ப விவசாயத்தை வளர்க்கறது நம்ம இங்க இருக்கிற நம்ம நினைச்சிடக்கூடாது.
நம்ம இந்த பூமியில மட்டும்தான் அதுக்கு காத்து இருக்கு அப்படி இல்லை. இது வந்து அந்த புள்ளி விவரங்கள் நான் அடுத்த உங்களுக்கு அந்த பேக்ல மைண்ட் அண்ட் மிஸ்டேக் கார்டு கொடுத்தாங்கன்னு கேட்டுட்டு அது கொண்டு வந்து எல்லாருக்கும் கொடுங்க. இருக்குங்களா? சரி, ஓகே. அதுல அந்த ஒரு வகுப்பை நான் நடத்த போறேன். அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு அதுல மைண்ட் அண்ட் மிஸ்டேக் அப்படின்னா விவசாயத்துக்கு தொடர்பு இருக்கு. ஏன்னா அந்த வாழ்க்கை முறை எப்படி அந்த காலத்துல வாழ்ந்தார்கள், உணவு முறை எப்படி இருந்தது. ஏன்னா உணவு ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம், இயற்கையான உணவு. இன்னைக்கு அப்படி இல்லை. எது எடுத்தாலும் நம்ம பாலித்தீன் பேக்கு, கண்டெய்னரு, ஃபாஸ்ட் ஃபுட் இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த 4 தனிமங்களும் சேர்ந்தது இன்றைக்கு மேட்டர் அப்படின்னு சொல்றோம். அதாவது பருப்பொருள் மேட்டர், ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சது. இந்த கண்ணுக்கு உலகத்துல இந்த 2 ட்ரில்லியன் சொன்னீங்களா அந்த கேலக்சிஸ், இது எல்லாம் சேர்த்துனீங்கன்னா 0.01% தான் இந்த மேட்டர். இப்போ நம்ம பார்க்குற இந்த பொருள் எல்லாமே தான், நீங்க, மண், பயிர், காற்று, நெருப்பு, பஞ்சபூதங்கள்